ஹலோ எவ்ரிபடி, வணக்கம் காய்ஸ். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். ஸோ வாட்ஸ்அப் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நான் வந்து செம்மையாக இருக்கேன். ஸோ ரொம்ப எத்தனை மாதம் கழித்து நான் வீடியோ போடுறேன்னே தெரியல. ஸோ கரெக்டாக நான் வந்து தெரியலையே கைஸ் எப்போ போட்டேன். கரெக்டாக நான் வந்து இது என்னது அக்டோபர் தீபாவளி அப்போது ஒரு சம்பவம் போட்டேன். அது வந்து பஸ் சிமுலேட்டர் இன்டர்நேஷனல் போட்டேன். இன்றைக்கி வந்து என்ன ஸ்பெஷல்ட்டு பார்த்தீங்கன்னா, பஸ் சிமுலேட்டர் இந்தியான்ட்டு ஒரு கேமை லான்ச் பண்ணிக்கிறாங்க காய்ஸ். அது யாரும் இல்லை, நம்ம மாலியோக்காரங்க தான் லான்ச் பண்ணிக்கிறாங்க. ஏன்னு தெரியுமா? நம்ம பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியாவுக்கு ரொம்ப கெடுக்கிறாங்க. ஏன்னா நம்ம நிறைய பேர் வந்து டிராஃபிக் மாடல்லாம் க்ரியேட் பண்ணி பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா ஒரு கதி பண்ணிடுறாங்க. அந்த மாதிரின்றதுனால சரி மாலியோக்காரே ஏன்டா எங்கள் கேம் நினச்சா என்னடா தெரியுது, எங்கள் கேம் என்ன வேணாலும் பண்ணிக்கலான்ட்டு நினைக்கிறீங்களா? இப்போ பாருங்கடா, நான் ஒரு கேமை லான்ச் பண்ணுறேன், அந்த கேமை வச்சு என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கடா, ஆனால் என் கேமை மட்டும் கெடுத்துடாதீங்கன்னு சொல்லிட்டு பஸ் சிமுலேட்டர் இந்தியான்ட்டு ஒன்று வச்சாங்க. ஸோ செம்மையாக இருக்குது கேமு, வேறு லெவலாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிது. இத்தனை நாள் ஆயிடுச்சு. ஸோ 1 வீக் ஆயிடுச்சு லான்ச் ஆகி. மார்ச் 25 லான்ச் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து அப்போ அவைலபிளாக இல்லை. ஸோ அதனால் என்னால் சரியாக போட முடியல. ஸோ இன்றைக்கி நான் ஃப்ரீயாக இருந்ததுனால ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஐ எம் பேக். வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைஸ். ஸோ வெல்கம் பேக் டு MK Gamer King. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கேம்குள்ளே போயிடக்கூடாது. ஃபஸ்ட்டு என்னென்ன பஸ் எல்லாம் கொடுத்துக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே போனோன்னா ஸோ 2 பஸ்ஸு தான் கொடுத்துக்கிறாங்க. இது வந்து சஃபார் SHDன்ட்டு நம்ம போட்டுது. அப்புறம் நம்ம வச்சுருந்த பஸ் என்ன பார்த்திங்கன்னா அரம்பு HDMA. அது என்னடா பஸ்ஸுன்ட்டு தெரியல. ஆனால் இப்போ பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பஸ்ஸு தான் நிறைய கொடுத்துருப்பாங்க. டிரைவர்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த தடவை என்ன பண்ணாங்கன்னா பஸ்ஸு ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டு டிரைவர்ஸ் தான் ஜாஸ்தியாக கொடுத்துக்கிறாங்கண்ணா. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து தர்ஷன் இவர் தான் அவர் பேர் தர்ஷன்ட்டு. ஸோ செகண்ட் வந்து ஆகாஷும் நல்லா இருக்குது. ஸோ தேர்டு வந்து ராகுலும் நல்லா இருக்குது. அண்ட் பஷீரும் நல்லா இருக்குது. அஞ்சலி, ஸோ ஒரு கேர்ள் கேரக்டர் கொடுக்கணுன்ட்டு அஞ்சலின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் கிருஷ்ணா இதுவும் நல்லா இருக்குது. எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ இது எடுத்ததுக்கப்புறம் கேரேஜ்குள்ளே போகணுன்னா ஒன்றும் அவ்வளோவா கொடுக்கல. இதில் வந்து ஸோ ஆக்சசரிஸ் இன்னும் எதுவுமே ஆட் பண்ணல. ஃபஸ்ட்டு வீல்ஸ் மட்டும் தான் நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். வீல்ஸு அண்ட் டயர்ஸ் தான், அது சேர்ந்து தான் என்ன நல்லா கொடுத்துட்றாங்களோ அதே தான். அண்ட் சீட்டுக்குள்ளே வந்து வெறும் இந்த மேலே மட்டும் தான் சேஞ்ச் பண்ண முடியும். கீழே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்லை. ஸோ இன்னும் இந்த மாலியோக்காரங்களா சீக்கிரமாக லான்ச் பண்ணுங்கடா. ஓகே கைஸ், ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ மாட்ஸ் எல்லாம் வந்து கூட நம்ம ஆட் பண்ணிங்கன்னா சூஸுன்னு கொடுத்திங்கன்னா நம்ம வந்து வந்துடும். ஸோ நான் வந்து சூஸ் கொடுத்திங்கன்னா இதில் போய் எல்லா யூசர்ஸ் ஃபுல்லாக கொடுத்துட்டிங்கன்னா வந்துடும். ஸோ நான் ஃபார்ச்சுனர் லெஜெண்டார் ஆல்ரெடி வச்சுருவேன். ஸோ வாங்க கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம மேப்ஸ் எல்லாம் போய் பார்த்தோன்னா எனக்கு ஒன்று பிடிச்சதில்ல. என்னென்னு பார்த்தீங்கன்னா மேப்ஸ் நிறைய கொடுத்துட்றாங்க. மேப்ஸ் அவ்வளோ இல்லை. ஸோ ஸ்டில் அவங்க ஆட் பண்ணோம். ஸோ ஓகே, இவ்வளோ கொடுத்துட்றாங்களே போதும்ன்ட்டு. ஏன்னா பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியாலும் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு ரொம்ப கம்மியாக கொடுத்தாங்க, அப்புறம் ஏற்றிட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் பண்ணிடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அஹமதாபாத், அப்புறம் மும்பை, அப்புறம் ஹைதராபாத், அப்புறம் பெங்களூர் அண்ட் சேலம் அண்ட் கோயம்புத்தூர் அண்ட் கொச்சி. ஸோ இவ்வளோ தான் கொடுத்துட்றாங்க. ஸோ மொத்தம் எவ்வளோ 1 2 3 4 5 6 7 கொடுத்துட்றாங்க. ஸோ போது 7, இன்னும் நிறைய கொடுப்பாங்க ஐ திங்க். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மேலே இந்த ஆர்பி இருக்குல்ல. ஸோ பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஆர்பின்ட்டு தான் காட்டும். அப்புறம் அந்த நம்பர்ஸ் எல்லாம் கூட இன்டர்நேஷ்னல் நம்பர்ஸாக தான் காட்டும். அது 1s 10s 100s 1000 10,000 100,000 அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஆனால் இதில் வந்து இந்தியன் ருப்பி மாதிரி தான் கொடுத்துட்றாங்க. ஸோ பாருங்கள், நம்ம இந்தியன் ருப்பி எல்லாம் போட்டு 1,25,000 இருக்குது. அண்ட் இதில் வந்து எப்போவுமே ஜாப்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து DNS ஆன் பண்ணிக்கிறேன், அதனால் வந்து ஸோ இன்றைக்கி இந்த கேஷ் டெய்லி கலெக்ட் பண்ணேன். ஆனால் ஆனதுக்கப்புறம் அதெல்லாம் போயிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் இதில் கேரேஜ். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரேஜில் வந்து புதுசாக என்னமோ ஆட் பண்ணிக்கிறாங்க. இது வந்து உங்களுக்கான சேலஞ்சு. என்ன ஆட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
வேணும்னா நான் வந்து ஒரு க்ளூ வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ ரைட் சைட்லேயே கீழே வரும். ஸோ அந்த க்ளூ வந்து என்ன பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ விண்டோஸில் வந்து என்னமோ போயிட்டுருக்கோம். அது என்னென்னலான்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ அவ்வளோதான் இல்லை இந்த. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மேப் போயிடலாம். அண்ட் இன்னொன்று சொல்கிறதுக்கு வந்துட்டேன், நீங்கள் கேரியர் மோடில் போய் ஃபஸ்ட்டு நீங்கள் மேப்பை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி காட்டும். ஸோ டெர்மினல்னால் நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்தே பிக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ஊருக்கு போயிடலாம். இல்லைனா நீங்கள் டெர்மினலில் பிக் பண்ணிவிட்டு டெர்மினலில் பஸ் ஸ்டாண்டில் கொஞ்சோண்டு பேர் அப்புறம் ஸ்ட்ரீட்டில் எல்லாம் நீங்கள் போகும்போது அப்படி பிக் பண்ணிக்கலாம். ஸோ தமிழ்நாட்டில் ஆற மாதிரி அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது எதில் வேணுமோ நீங்கள் ரெண்டுமே செலக்ட் பண்ணிடலாம். நான் வந்து டெர்மினல் அண்ட் ஸ்ட்ரீட் செலக்ட் பண்ணிட்டு மேப் போட்டுட்டு நம்ம கிளம்பலாங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கே போடலான்னு பார்த்தீங்கன்னா சேலம் டு கோயம்புத்தூர் போடலாங்க. ஸோ இவ்வளோ போதும். ஸோ ஆட் வரும். ஆட் கழிச்சிட்டு நான் ஆடு போனதுக்கப்புறம் நான் வரேங்க. A few moments later. ஸோ ஓகே கைஸ், ஃபைனலாக நம்ம வந்து வந்துட்டோம். ஆனால் இதில் எனக்கு ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இன்ஜின் சவுண்ட் வந்து கொடுக்கலாங்க. ஸோ வண்டி வந்து சைலண்ட்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து இது வந்து ஒரு எலக்ட்ரிக் பஸ்ஸாகவே வச்சுக்கலாம். ஆனால் நம்பர் பிளேட் வந்து எல்லோ கலராக தான் இருக்குது. ஸோ அதனால் என்னென்னு சொல்ல முடியல. ஆனால் நம்ம வந்து ஒரு இன்ஜின் சவுண்டு இல்லை. ஸோ ஒரு எலக்ட்ரிக் பஸ்ஸை வச்சுக்கலாம். ஆனால் அந்த மாதிரிலாம் என்னால் சொல்ல முடியாது. ஸோ ஓகே கைஸ், ஸோ இதுதான் பஸ் ஸ்டாண்டுங்க. ஸோ பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக கொடுத்துட்றாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னமோ தமிழில் எழுதுறது. எனக்கு வந்து தமிழ் தெரியாது. ஸோ நான் வந்து வேறு ஊரில் இருக்கிறதுனால நான் வந்து தமிழ் தெரியாது. ஸோ சேலம்ன்றதுனால இந்த மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்ட் கொடுத்துட்றாங்க. ஸோ இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ நல்லா இருக்குது எல்லாமே. ஸோ இனிமேல் நம்ம வந்து டிராஃபிக் மோடெல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இதுலேயே எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஆனாலும் ஸ்டில் ஐ திங்க் கேபிஆருங்க வந்து கொடுத்தாலும் கொடுப்பாங்க. அண்ட் இன்னொன்று என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பிடிச்சிது. இந்த மாதிரி ரோட்டில் எல்லாம் போகலாம். இந்த ஃபுட்பாத்தில் எல்லாம் இந்த மாதிரி இப்போ பெடஸ்ட்ரியன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நிறைய பேர் போயிட்டே இருப்பாங்க. ஸோ வண்டிங்க எல்லாம் நான் லாஸ்ட்டில் கட்டுறேன். ஸோ பாருங்கள் எத்தனை பெடஸ்ட்ரியன்ஸ் இருக்காங்க. அங்கேயும் போயிட்டுருக்காங்க. ஸோ நிறைய பெடஸ்ட்ரியன்ஸ் இருக்காங்க. ஸோ பெடஸ்ட்ரியன்ஸ் வந்து பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியாவில் வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க, எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் பஸ் சிமுலேட்டர் இந்தியாவில் கொடுத்துடலான்ட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுவும் நல்லா இருக்குது. அண்ட் எல்லாமே சேம் தான். பேக் ரிவர்ஸ் கேமரா அண்ட் இது எல்லாமே சேம் தான். ஆனால் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா ஹார்ன்ஸ் கூட எதுவுமே சேஞ்ச் பண்ணல. ஒன்றே மட்டும் தான் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்பர் 1 ஹார்னில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதாங்க. ஸோ இது ஹார்ன் வந்து ஃபஸ்ட் வந்து நல்லாயிருக்கு. ஸோ எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ ஆனால் இந்த பஸ்ஸில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு டோர் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டோர் கொடுப்பாங்க. ஆனால் இதில் வந்து ஒரே ஒரு டோர் தான் கொடுத்துட்றாங்க. மேபி ஐ டோன்ட் நோ, இது இந்தியனாக இருக்கணுன்றதுனால ஒரு இதுவாக கொடுத்துட்றாங்க. சரி ஓகே இருக்கட்டும், பரவாயில்லையே. ஸோ ஓகே நம்ம வந்து பஸ் எடுத்துனோடனே கிளம்பிடலாம். ஸோ நிறைய பிரிட்ஜஸ் எல்லாம் அப்படியே இந்தியன் ஸ்டைலில் என்ன இருக்கோ அதே மாதிரி கரெக்டாக கொடுத்துட்றாங்க. ஸோ ரொம்ப நல்லா தான் பண்ணிடுறாங்க மாலியோக்காரங்க. ஸோ இன்னுமே நல்லா பண்ணலாம். ஆனால் இது வந்து இன்னும் நல்லா இருக்குது. ஓகே நமக்கு வந்து செட் ஆகிற மாதிரியே போட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே நம்ம கவர் பண்ணுறதில்ல. அண்ட் இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன், கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாச்சும் ஆகும்போது இந்த மாதிரி போலீஸ்ன்ட்டு கூட கொடுத்துருப்பாங்க. பாருங்கள் அந்த பேரிகேட்டில் ஸ்லோ டவுன் சேலம் சிட்டி போலீஸ், சேலம் சிட்டி டிராஃபிக் போலீஸ். ஸோ செமையாக இருக்குது இதுவும். ஸோ என்னமோ கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு ரோடு இது. ஸோ நல்லாயிருக்கு. ஸ்லோ டவுன் மாலியோ வந்து கீழே மாலியோன்ட்டு போட்டுக்கிறாங்க. அதுவும் நல்லாயிருக்கு. ஐ லவ் இட். ஸோ அப்படி தான் சொல்லணும். ஸோ ஏன்னா எல்லாமே நல்லா கொடுத்துட்றாங்க. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த மூவியோட அந்த இது எல்லாம் கொடுத்துட்றாங்க பாருங்கள். இது என்னன்ட்டுன்னு தெரியல எனக்கு படம் பேர் எல்லாம். இது என்னமோ கொடுத்துட்றாங்க, ஹிந்தியில் தான் கொடுத்துட்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க ஹிந்தி. இதுதான் நான் அவங்க பண்ண வேண்டியதே ஒன்று. இதெல்லாம் அவங்க மாற்றிருந்துடணும், தமிழ்லேயே எல்லாமே போடணும். தமிழ்நாட்டுனா எல்லாமே தமிழாக தான் இருக்கணும். பாருங்கள் இந்த கடை கூட அந்த மாதிரி போடுறாங்க. எங்க காட்டுறேன். இது எல்லாமே ஹிந்தியில் தான் இருக்குது. இங்கே பார்த்தாலே தெரியுது பாருங்கள், ஹிந்தியில் தான் இருக்குது. டே நான் போயிட்டுருக்கேன்லடா, ஏன்டா அவ்வளோ இது. ஸோ எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. ஸோ பாருங்கள் பெடஸ்ட்ரியன்ஸ் எல்லாம் போயிட்டுருக்காங்க. இதெல்லாம் நல்லாயிருக்கு நிறைய பேர். ஸோ பெடஸ்ட்ரியன்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது இல்லை. ஸோ பிக்கப் இருக்குது. ஸோ டோர் ஆன் பண்ணிட்டா வந்துடுவாங்க. டோர் ஆன் பண்ணிவிட்டு
ஸோ இதில் வந்து ஹாரன் எல்லாம் சேம் தான், வெறும் ஒரே ஒரு ஹாரன் தான் கொடுத்துருவாங்க. ஸோ நல்லாயிருக்கு. ஐ கான்ட் டெல் எனிதிங். என்னமோ பண்ணாங்க. ஸோ இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம். பக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த பக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அண்டு இன்னும் ஆக்சசரிஸ் எல்லாம் எதுவுமே கொடுக்கல. ஸோ ஆக்சசரிஸ் கொடுக்கணும். ஆக்சசரிஸ் எல்லாம் கொடுக்கணும். அண்டு வெஹிக்கிள்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. வெஹிக்கிள்ஸ் எல்லாம் என்னன்ட்டு நான் காட்டுறேன். ஸோ நல்லா கொடுத்துறாங்க, நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ கேஸ் ஸ்டேஷன் எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ சூப்பராக இருக்குது. நான் சூப்பராக இருக்குன்ட்டு தான் சொல்லணும். ஸோ இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்ட்டு. ஸோ ஷிஃப்ட்டு பார்த்தாலே தெரியுது, ஷிஃப்ட் இது பாருங்கள் ஷிஃப்ட்டு. அண்ட் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் முன்னாடி அதே மாதிரி தான் போகுது பாருங்கள். ஸோ இது வந்து ஷிஃப்ட்டு. ஃபஸ்ட்டு கார் பார்த்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோடா காரு. எனக்கு தெரியல ஆக்டேவியா இல்லை ஸ்கோடா கரோக் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்கோடா ரேபிட் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்கோடா ரேபிட் தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ ஏன்னா பார்த்தாலே. அண்ட் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் நெக்ஸான் போயிட்டுருக்கு. வேறு லெவலில் இருக்குது நெக்ஸானு. ஸோ நெக்ஸானு கொடுத்துட்டாங்க நல்ல வேலையாக. எல்லாம் இந்தியன் கார்ஸ். டாட்டா தான் முதல்ல இருக்கணுமே. ஸோ டாட்டாவை கொடுத்துட்டாங்க. ஸோ என்னென்ன வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இருக்குன்ட்டு. ஸோ நெக்ஸான் போயிட்டுருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த எம்ஜி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் போயிட்டுருக்கு. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இருங்க இது வந்து வேகனார். இது வந்து வேகனாருங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கார்பியோ வந்து அவ்வளோவா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணல. ஸோ இன்னும் பண்ணணும். இதுவும் ஸ்கார்பியோ தான். ஸோ இதுவும் ஸ்கார்பியோ. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்விஃப்ட் டிசையர். நான் இது வந்து ஸ்விஃப்ட் டிசையரான்ட்டு எனக்கு டவுட்டாக இருக்குது. அவ்வளோ சேஞ்சஸாக இருக்குது. நான் பேக்கில் பார்த்து தான் கண்டுபிடிச்சேனே இது ஸ்விஃப்ட் டிசையர்ன்ட்டு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து பார்க்க கொஞ்சம் என்ஜி எக்ஸ்டார் மாதிரியே தெரியுது. ஆனால் பின்னாடியிலேருந்து பார்த்தா நம்ம நெக்ஸான் மாதிரியே தான் இருக்குது. ஸோ அதுவும் நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுசுகி ஈக்கோ. ஸோ இது வந்து ஆம்புலன்ஸாக மாற்றிட்டாங்க. ஸோ நல்லாயிருக்கு. முன்னாடி ஈக்கோ மாதிரியே தான் இருக்குது. நல்லாயிருக்கு. பின்னாடி கூட கொஞ்சம் ஈக்கோ வண்டின்ற மாதிரியே ஃபீல் கிடைக்குது. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள். அங்கே வந்து பார்த்திங்கன்னா வேகனார். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பொலேரோ. இது வந்து பொலேரோ. நானும் ஸ்கார்பியோன்ட்டு தான் நினச்சேன், ஆனால் இது வந்து பொலேரோ. அண்டு இது வந்து ஸ்கார்பியோ. இது வந்து ஸ்கார்பியோ இல்லைங்க. இந்த வண்டியோட பேர் மட்டும் எனக்கு என்னன்னு தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட்டில் பண்ணுங்கள். இது வந்து ஸ்கோடா ரேபிட் அண்ட் ஸ்விஃப்ட். அண்ட் இது வண்டி வந்து இந்த வண்டி பேர் என்னன்னு தெரியல, தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ திங்க் ஹியூண்டாய் வேர்னா தான் இருக்கும். ஹியூண்டாய் வேர்னா கூட அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் நாங்கள் இங்கே வந்து ஒரு ஆட்டோ இருக்குது. ஆட்டோ கூட நல்லா இருக்குது. நல்லா தான் பண்ணிக்கிறாங்க. ஸோ அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து நேனோ. ஸோ டாட்டா நேனோ. அண்ட் அவ்வளோதான். பின்னாடி வந்து பார்க்கவே இல்லை நம்ம வந்து. ஸோ நெக்ஸான் மட்டும் தான் கொஞ்சம் அந்த மாதிரி ஃபீல் தருது. ஆனால் அது வந்து அவங்க மாற்றணும். சரி ஓகே, இந்த மாதிரி இருந்தாலும் ஓகே. ஸோ நெக்ஸான் தான் முன்னாடி பார்க்க தான் எம்ஜி ஹெக்டர் மாதிரியே தெரியுது. ஆனால் பின்னாடியிலேருந்து பார்க்க சேம் நெக்ஸான் மாதிரியே தான் தெரியுது. அண்ட் இங்கே வந்து இந்தியன் அந்த நம்பர் பிளேட்டாக கொடுத்துட்றாங்க. ஸோ அதுவும் நல்லாயிருக்கு. இங்கே கூட TN54J272777 இதெல்லாம் உண்மையான நம்பராக இருந்தது எனக்கு தெரியல. ஸோ இது வந்து TN77VM3171. ஸோ நல்லாயிருக்கு. எல்லாமே பண்ணிடுறாங்க. ஸோ மேபி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இதுவே போதும். அண்ட் ஈவன் இன்னும் நம்ம பஸ்லேயும் கொடுத்துறாங்க. KR 15N444. அது என்ன 4444 அது என்னன்ட்டு தெரியல. கேஆர்ன்ட்டு ஏதாச்சும் ஒரு கண்ட்ரி இருக்கா? ஐயோ, நமக்கே ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கே. ஸோ இது எனக்கு தெரில, அது கண்ட்ரி இருக்கான்ட்டு அந்த மாதிரி ஒரு கண்ட்ரி. கண்ட்ரின்ற பாருங்கள், ஸ்டேட் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் இருக்கான்னு தெரியல. கேஎல் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். கேஎல்க்கு பதில் கேஆர் போட்டுருப்பாங்க நான் நினைக்கிறேன். ஐ திங்க் பை மிஸ்டேக்காக ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக போட்டுருந்துருப்பாங்க. அண்ட் இன்னொன்று சூப்பரான விஷயம் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து இப்போ பெட்ரோல் கேஸு. ஸோ இது வந்து செம்மையாக இருக்குது பெட்ரோல் பங்க்கு. ஸோ பெட்ரோல் பங்க் வந்து நம்ம இந்தியாவில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் பண்ணிடுறாங்க. அண்ட் இதில் வந்து அந்த வாய்ஸோட இது ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நல்லா பண்ணிடுறாங்க. ஸோ இப்போவே நான் உங்களுக்கு காட்டுறேன் அது என்னன்ட்டு. ஸோ நல்லாயிருக்கு, நல்லா பண்ணிடுறாங்க. ஸோ இருங்க போய் காட்டுறேன். ஒரு லிட்டர் போடலாம், ஒரே 1 லிட்டரு. 0 sir, please check. Done sir, thank you. பாருங்கள், இதாங்க செம்மையாக இருக்குது. 0 சார் ப்ளீஸ் செக். அண்ட் டன் சார் தேங்க்யூ. அது நல்லாயிருக்கு. ஸோ சூப்பராகவே இருக்குது. ஸோ இன்னும் நல்லா பண்ணலாம். அண்ட் இன்னும் அது வந்து இதோட இன்னொரு பார்ட் 2 கூட வரும். ஏன்னா நான் வந்து இதில் வந்து நிறைய பிளேசஸ் எல்லாம் கூட ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ என்னால் அது வந்து காட்ட முடியாது, டைம் இல்லை.
ஸோ பிளேஸில் கூட நெக்ஸ்ட் பார்ட் 2ல் வீடியோ வரும். இது வந்து பார்ட் 1. பார்ட் 2 யாரெல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பார்ட் 2க்கு அப்புறம் இன்னும் நிறைய வீடியோஸும் வரும். ஏன்னா எனக்கு வந்து ஹாலிடேஸ் தான். ஸோ நான் வந்து நிறைய வீடியோஸும் போடுவேன். அதனால் ஸோ ப்ளீஸ் பி ஸ்டே டியூன்ட். அண்ட் எல்லாருமே என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ எல்லோரும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. அண்ட் சேனல் நம்ம யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ முக்கியமாக நம்ம யாரெல்லாம் லைவ்க்கு எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அவங்கள கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஐ திங்க் உங்களுக்கு எல்லாம் இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ட் 2 வரும். பார்ட் 2 மறக்காமல் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஸ்டே டியூன் அண்ட் பாய்.